நமச்சிவாய. விசுவாவசு வருஷம் மார்கழி மாதம் 9ஆம் நாள், வாரம் புதன்கிழமை, திதி சதுர்த்தி, நட்சத்திரம் அவிட்டம். திருவம்பாவை 9ஆம் பாடலை பார்ப்போம். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்து அப்பெற்றியனே, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன்னடியார் தாள் பணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எம் கணவர் ஆவர், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கு எம்கோன் நல்குதியில், என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய். மாணிக்கவாசகர் 9ஆம் நாளான இன்று சிவபெருமானிடம் என்ன வேண்டுகிறார் என்று பார்ப்போம். அவர் சிவபெருமானை நாயகனாகவும், மாணிக்கவாசகர் தன்னை நாயகிய பாவத்திலேயே சிவபெருமானிடம் பக்தி செய்து கொண்டிருக்கிறார். அதனால் தன்னை நாயகியாக அவர் பாவித்து கொண்டதனால் தனக்கு எவ்வாறான திருமணம் நடக்க வேண்டும், யாருடன் திருமணம் நடக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் சிவபெருமானிடம். அந்த சிவபெருமான் எத்தகையவர் என்றால், முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்து அப்பெற்றியனே. அதாவது பழமை, எந்த காலம் தோன்றிய காலத்திலிருந்து பழமையானவர், மிக மிக பழமையானவர். இந்த உலகம் தோன்றியது, இந்த அண்டம் தோன்றியதிலிருந்து இருப்பவர் சிவபெருமான், அத்தகைய பழமையானவர். ஆனால் அவர் இன்றைக்கும் நம்முடன் இருக்கும் புதுமையானவரும் அவரே. ஸோ பழமைக்கு பழமையானவர், புதுமைக்கு புதுமையானவர். இவருடைய பக்தியாளர்களாக, அடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். சிவபெருமான் அடியை பணிந்து நாம் இருக்கின்றோம். இந்த சிவன் பெருமானை நாம் வணங்கி கொண்டிருக்கும் பொழுது என்ன வேண்டுகிறார்கள் என்றால், தனக்கு வரும் கணவர் சிவனடியாராகவே இருக்க வேண்டும். அதனால் தானும் சிவபக்தி செய்யலாம். சிவனடியாருக்கு செய்யும் தொண்டும் சிவபக்தி தானே. அடியவர்க்கு செய்வது மிக சிறந்த பக்தி அல்லவா? அதனால் சிவனடியாரே நமக்கு கணவராக நீங்கள் நல்குதியேல், நீங்கள் எங்களுக்கு சிவனடியாரையே எங்களுக்கு கணவராக கொடுத்தால் நாங்கள் அவருக்கு பணி செய்வோம். ஒரு அடியவருக்கு பணி செய்வது சிவனுக்கு பணி செய்வதே அல்லவா? அதனால் உங்களுக்கு அந்த அப்பூதி அடிகள் கதையெல்லாம் தெரியும். திருநாவுக்கரசரின் அடியவராக அந்த அப்பூதி அடிகளார் இருந்தார். அத்தகையவாறு நம் கணவருக்கும் சிவனடியாரே நம் கணவராக அமைந்து விட்டால் அவருக்கு பணி செய்யும் பொழுது அது சிவ தொண்டாக மாறிவிடுகின்றது. அதனால் இந்த வரத்தை எங்களுக்கு அருள வேண்டும், இதுவே எமக்கு வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டுகிறார். நாமும் மீண்டும் அந்த பாடலை பார்ப்போம். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்து அப்பெற்றியனே, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன்னடியார் தாள் பணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எம் கணவர் ஆவர், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கு எம்கோன் நல்குதியல், என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம்.